இப்போ முதலீடுகள் வந்து 3 மாதம் 6 மாதம்லாம் நம்மளால் எவாலுவேட் பண்ண முடியாது. 2-3 வருஷம் அலோவ் பண்ண தான் எவாலுவேட் பண்ணணும். அது மாதிரி தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை என்ன பண்ணணும், இப்படி நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்ரி இயர் மானிட்டர் பண்ணணும். நமக்கு என்ன தேவைன்னா ஒரு டிசிப்ளின், முதலீட்டில் வந்து ஒரு டிசிப்ளின் தேவை. இப்படி நம்ம குழந்தைங்களை வந்து குழந்தைய இழுத்து ஆளாக்கி பெருசாக்கி 20-25 வயசு வரைக்கும் அவங்களை சப்போர்ட் பண்ணி வளர்த்து விட்றப்போ, முதலீடு கூட அப்படி நம்ம குழந்தை மாதிரி தான். அது நமக்கு என்ன தேவைன்னா ஒரு டிசிப்ளின், முதலீட்டில் வந்து ஒரு டிசிப்ளின் தேவை. 12% எப்படி ஏர்ன் பண்ண முடியும், நான் எல்லாத்தையும் அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படி தேவையே கிடையாது. எந்த ஒரு சின்ன முதலீட்டாளருக்கு எப்பயுமே என்ன தேவைன்னா ஒரு அசெட் அலோகேஷன் தேவை. ஆனா நாள் போக 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 நீங்க ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானையும் ஒன்று பண்ணிட்டோம், ஒரு டெம்ப்ளேட் ஒன்று போட்டாரு, இவங்க அடியிலே போட்டாங்க, டிஸ்கிரிப்ஷன் டவுன்லோட் பண்ணிட்டோம், இதே நம்மளுக்கு போதுமான போதாது. வணக்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபைனான்ஸ் நேயர்களே. இப்போ இங்கே நேயர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சார் நாங்கள் ஒரு வீடியோ ஒரு இடத்துல பார்த்துருந்தோம், நீங்கள் மாதம் 25,000 சேர்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், அவ்வளோலாம் சேர்க்க முடியாது, எங்களால் ஒரு 10,000 ரூபாய் சேர்க்க முடியும், எங்களுக்கும் ஒரு 3 லட்ச ரூபாய் பென்ஷன் கிடைக்குமா ரிட்டையர் ஆனா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ யாருக்குன்னா பென்ஷன் நம்ம ரீச் பண்ணிடலாம். நமக்கு என்ன தேவைன்னா ஒரு டிசிப்ளின், முதலீட்டில் வந்து ஒரு டிசிப்ளின் தேவை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, போன வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, இந்த வருஷம் மார்க்கெட் டல்லன்னு நான் எதிர்பார்த்த 10% வரல, 12% வரல, 2% தான் வந்திருக்கு, என் போர்ட்ஃபோலியோ -5% வந்திருக்கு இப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஒரே மாதிரி எல்லா நேரத்துலையும் போகாது. ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா மழை காலத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமா புயல் வெயில் வரும், அடுத்த மழை காலத்துல பார்த்தீங்கன்னா வெறும் மழை பெஞ்சு அப்படியே ஸ்மூத்தா போயிடும், அடுத்த மழை காலத்துல மழையே பெய்யாம போயிடும். இப்போ எல்லாத்தையும் செஞ்சு தான் நம்ம வந்து அந்த வருஷத்துக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அது மாதிரி அந்த மழையில் யூஸ் பண்றோம். அப்படிதான் நம்மளோட முதலீடு கூட. ஒரு வாட்டி நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம், ஒரு வாட்டி ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம், ஒரு வாட்டி நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். இந்த எல்லா ரிட்டர்னையும் ஆவரேஜ் பண்ணி ஒரு 12% நம்ம ஓவர் பீரியட் ஆஃப் டைம் சம்பாதிக்கணும். இப்படிதான் நம்ம எல்லா ஒரு வீடியோலையும் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். இப்போ ஒரு முதலீட்டாளருக்கு என்ன தேவைன்னா, நான் ஒரு 12% ஏர்ன் பண்ணணும் ஆவரேஜா ஓவர் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஏதோ ஒரு பீரியடுக்கு நம்ம ஏர்ன் பண்ணோம். அந்த 12% ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணினே இருந்தோம்னா நம்மளுக்கு பிரச்சனை வராது. 12% எப்படி ஏர்ன் பண்ண முடியும், நான் எல்லாத்தையும் அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படி தேவையே கிடையாது. எந்த ஒரு சின்ன முதலீட்டாளருக்கு எப்பயுமே என்ன தேவைன்னா ஒரு அசெட் அலோகேஷன் தேவை. அவங்க இன்வெஸ்ட் பண்ற முதலீடுல ஒரு 10,000 ரூபாய் முதலீடு பண்றாங்கன்னா அந்த 10,000 ரூபாயில ஒரு 6,000-7,000 ரூபாய் கடன் சார்ந்த பத்திரத்துல இல்லாம பங்கு சந்தையில இருக்கிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 67,000 rupees இன்வெஸ்ட் பண்ணோம். பேலன்ஸ் இருக்கிற 3,000 ரூபாயில ஒரு 20,000 ரூபாயை கடன் சார்ந்த பத்திரம், டெட் ஃபண்ட்ஸ் சொல்றோம் நம்ம. அதுலயும் ஒரு 10% கோல்டுலயும் இந்த மாதிரி ஒரு 70-20-10 இந்த மாதிரி முதலீடு பண்ணா ஒரு 12% ரிட்டர்ன் நம்மளால கண்டிப்பா ஏர்ன் பண்ணிட்டோம். ஒரு நேரத்துல கோல்டு 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம், ஒரு நேரத்துல கடன் சார்ந்த பத்திரம் 8% ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம், இன்னொரு நேரத்துல பாத்தீங்கன்னா ஈக்விட்டி வந்து ஒரு 13-15% கூட சேர்ல ரிட்டர்ன் கொடுக்கும் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதோட மொத்த கலவையும் எடுத்தா நம்மளுக்கு ஒரு 12% ரிட்டர்ன் வரும். அப்போ ஒரு முதலீட்டாளர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அவருக்கு முதல்ல என்ன தேவை, பேஷன்ஸ் தேவை. ரெண்டாவது, முதலீடுகளை வந்து பிரித்து முதலீடு பண்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வேணும். மூணாவது, இன்னொன்னு எக்ஸ்ட்ரா அடிஷனலா என்ன தேவைன்னா, நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் ஒரு முதலீடு, இதே முதலீடு அமௌண்ட்டை லாஸ்டா நான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நம்ம வேஸ்ட் இல்லையா? ஏன்னா நமக்கு ஆண்டாண்டு நம்மளுக்கு ஒரு வருமானம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்க்ரீஸ் ஆகும்போது சேவிங்ஸை நம்ம கூட பெருக்கிட்டே வரணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறேன், அது பாருங்க. இப்போ மாசம் உங்களால 10,000 ரூபாய் முதலீடு பண்ண முடியுமா? ஏன்னா உங்களுக்கு 3 லட்சம் பென்ஷன் வேணா மினிமமா நம்ம ஒரு 10,000 ரூபாய் முதலீடு பண்ணிட்டே வரணும். இப்போ மாசம் ஒரு 10,000 முதலீடு பண்றேன், எவ்ரி இயர் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 10% இன்க்ரீஸ் பண்றேன், 10% இன்க்ரீஸ் பண்றேன். இந்த வருஷம் நான் 10,000 இன்வெஸ்ட் பண்றேன், அடுத்த வருஷம் நான் என்ன பண்றேன், ஒரு 1,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்றேன், 11,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன். அதுக்கு அடுத்தது என்ன பண்றேன், 12,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன். அப்போ 30 ஆண்டு நம்ம இது மாதிரி இதே சேர்த்துன்னு வரணும். 30 ஆண்டு முடியல நான் எவ்வளவு தெரியுமா சேர்த்துட்டு இருப்பேன், 1,58,644 ரூபாய் சேர்த்துட்டு இருப்பேன். இன்னைக்கு ஒருத்தர் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு, 50,000 சம்பாதிக்கிறாருன்னா 30 வருஷம் கழிச்சு இதே 50,000 சம்பாதிப்பாரு அவரு இல்லையா? இப்போ நீங்க பேரண்ட்ஸ் போய் கேட்டீங்கன்னா, நீ வேலைக்கு போகும்போது என்ன எவ்வளவு ரூபாய் சம்பளத்துக்கு போனேன் அப்படின்னா, இப்போ 70s 80sல வேலைக்கு போனவங்க எல்லாம் 300 ரூபாய் 500 ரூபாய் தான் மாசம் சம்பளம். இன்னைக்கு உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு ஆகுது, 50,000 ஆகுது. இப்போ 500 ரூபாய் சேர்த்தும் போது அவர் எவ்வளவு சேர்த்திருப்பாரு, குடும்ப செலவெல்லாம் போது ஒரு 30,000 ரூபாய் 30 ரூபாய் 50 ரூபாய் சேர்த்திருப்பாரு. இப்போ நீங்க மாசம் 50,000 ரூபாய் என்ன பண்ணும், ஒரு 10,000 ரூபாய் சேர்க்க ட்ரை பண்ணும். அட்லீஸ்ட் ஒரு 20% சேவ் பண்ணா, இந்தியாவோட ஆவரேஜ் வந்து 24% சேவிங் ரேஷியோ. அப்படி இந்தியா அளவுக்கு சேர்க்கலாம் கூட ஒரு 20% ஆச்சும் 20,000 ரூபாய் வரணும், இல்லை சேர்க்க முடியல ஒரு 10,000 ரூபாய் சேர்க்கலாம் இல்லையா?
அப்போ ஒரு 20% 50,000 ரூபாய் சம்பளம்னா ஒரு 20% எப்படியாச்சும் நெருக்கி பிடிச்சி நம்ம செலவு பண்ணணும். இப்போ குடும்ப செலவு நடத்தணும்னா எப்படி சார் அப்படின்னு கேட்பீங்க. குடும்ப செலவுக்கு 50லேருந்து 55%, 10லேருந்து 20% இந்த குழந்தைங்களோட படிப்பு, அது ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ். அப்போ 50 + 20%னா 70% ஆயிடுச்சு உங்களுக்கு அங்கேயே. இன்னொரு 10% வந்து நம்ம லைஃப் ஸ்டைல், ஏதோ ஊருக்கு போகிறோம் வரோம், ஏதோ ஒரு செலவு பண்ணுறோம், அதுக்கு ஒரு 10%. அப்போ நம்ம சம்பாதிக்கிறதுல 80% இப்படி இந்த மாதிரி செலவு பண்ணோம். மீதி இருக்கிற 20% ஃபியூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு முதலீட்டாளர் ரிட்டையர்மெண்ட் கொண்டு கேட்டால் நம்ம ரிட்டையர்மெண்ட் கொண்டு ஆன்சர் பண்ணுறோம். இப்போ இதே எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபேமிலி குழந்தைங்களுக்கும் சேர்க்கணும், அது பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த கோல் வந்து இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 10,000 ரூபாய் நான் ரிட்டையர்மெண்ட் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம 10,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் மாசம் என்ன பண்ணுவார், அவரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அவர் வந்து 11,000 ரூபாய், 12,110 ரூபாய், 12,100 ரூபாய், 13,310 ரூபாய், இப்படி 10% அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருஷம் வருஷம் அவர் சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணும்போது கூட இன்க்ரீஸ் பண்றாரு. அப்படின்னா என்ன பண்ணிருப்பாரு, இந்த ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எஸ்ஐபி. இப்போ வெறுமை அவர் என்ன பண்றாரு, எஸ்ஐபி பண்ணல, நான் வெறும் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன். இப்படியே நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எனக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னா 36 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. மாசம் 10,000, வருஷத்துக்கு எவ்வளவு ஆயிருக்கும், 1,20,000 ரூபாய். 1 லட்சம் × 30 எவ்வளவு ஆகும், 3,60,000, 36 லட்சம் ரூபாய் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஒரு 12% ரிட்டர்ன்ல வந்திருக்குன்னா அவர் எவ்வளோட growth எவ்வளோன்னா 2,72,00,000 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருப்பாரு. 2,72,00,000 ரூபாய். அவர் முதலீடு எவ்வளோ, 36 லட்சம். இன்னைக்கு இது எவ்வளோ, 2,76,00,000. இதை நம்ம என்ன சொல்றோம், ஒரு 10% நீங்க சேர்த்துனே வாங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ மாசம் அவர் 10,000 ஸ்டெப் அப் பண்ணிட்டே வர்றாரு. வருஷம் ஒரு 10% வருதுல. அப்போ என்ன ஆகணும், 1,97,00,000 ரூபாய் அவரோட முதலீடு இருக்கும். ஸ்டெப் அப்போட அவர் முதலீடு இருக்கும். ஆனா அதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும், 8,74,00,000 இருக்கும். அப்போ எவ்வளவு ஆகுது, நம்ம ஒரு 36 லட்சம் இன்வெஸ்ட் பண்றோம். இன்னைக்கு நம்மளோட பணம் 10 டைம்ஸ் வளருது. ஏன்னா இப்போ இருக்க growth 2,72,00,000. அப்போ 36 லட்சம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, growth 2,76,00,000. ரெண்டுத்தையும் கூடுனா உங்களுக்கு 3,08,00,000 ரூபாய் வந்தது. அப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி 10 டைம்ஸ் க்ரோ ஆயிடுது. இன்வெஸ்ட் பண்றப்போ 10 டைம்ஸ் க்ரோ. அதே மாதிரி நீங்க ஸ்டெப் அப் பண்ணினே வந்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்க 1,97,00,000 இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, வேல்யூ பார்த்தீங்கன்னா 8,74,00,000 இருக்கும். சரி, இப்போ 8,74,00,000 எனக்கு 30 வருஷம் கழிச்சு. இப்போ உங்களோட வயசு நீங்க 20, 22, 23 இந்த வயசுல ஸ்டார்ட் பண்றீங்க. அப்போ 50, 52, 53 வயசுல ரிட்டையர் ஆயிடுவீங்க இல்லையா. அப்போ 53 என்ன, பிகாஸ் இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாரும் ஃபயர்னு சுத்துறாங்க. 40 வயசுக்கே ரிட்டையர் ஆயிடணும், 45 வயசுக்கே ரிட்டையர் ஆயிடணும் அப்படின்னா நம்ம வேலைக்கு சேர்றதே 22, 23 வயசுல தான் சேருவோம். ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கே நமக்கு 26, 27 வயசு. இன்னைக்கு சராசரியா ஒரு பசங்க கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன பண்றாங்க, பெண் குழந்தையா இருந்தா என்ன பண்றாங்க, அவங்களாம் 24, 26 வயசுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு பையனா இருந்தா என்ன பண்றாங்க, அவன் 30 வயசு ஆயிடுது, 22, 30 வயசு. அப்போ நீங்க 22, 23 வயசுல நீங்க சேர்க்க ஆரம்பிச்சா 30 வயசுல நல்லா ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகி மேரேஜ் ஆச்சு, 40 வயசுல எப்படி ரிட்டையர் ஆக முடியும், ரூல்ட் அவுட். அதனால நீங்க எப்போ சேர்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேர்க்க ஆரம்பிக்கிறீங்களோ மினிமம் 30 வருஷம் நீங்க ஒர்க் பண்ணி ஆகணும். அப்பதான் நீங்க இன்னும் 30 வருஷம் வாழணும்ல. நீங்க ஒருத்தர் 52, 53 வயசுல ரிட்டையர் ஆயிருங்க, 85 வயசு வரைக்கும் வாழ்ந்தா என்ன ஆகும், 32 ஆண்டு காலம் வாழணும். அப்போ நீங்க எவ்வளவு ஆண்டு காலம் நீங்க சேர்க்கிறீங்களோ அவ்வளவு ஆண்டு காலம் நம்மளால வாழ முடியும். இல்லாட்டி நம்ம முதலீட்டு பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நீங்க ஒரு 50,000 வேலைக்கு போறீங்க, டக்குன்னு ஒரு 3-4 வருஷம் கழிச்சு உங்களோட சம்பளம் 1 லட்சம் ஆயிடுது. இன்னொரு 4-5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் 1 லட்சம் ஆயிடுது. இப்படி பெருகிறவங்க கொஞ்சம் ஏர்லியரா கூட ரிட்டையர் ஆக ட்ரை பண்ணலாம். 50 வயசுல கூட ரிட்டையர் ஆக ட்ரை பண்ணலாம், 48 வயசுல ட்ரை பண்ணலாம். ஆனால் எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்குதா? ஒரு ஃபேக்டரியில் ஒர்க் பண்றாங்க, ஒரு சின்ன தொழில் வச்சு நடத்துறாங்க, இவங்களெல்லாம் அதிகமாக சம்பளம்லாம் பண்ண முடியாது. இது ஃபேக்டரியில் இருக்கவங்களுக்குன்னா ஒரு 10% வருஷத்துக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கம்பெனி நல்லா ஒர்க் பண்ணால் மேபி ஒரு 15% ரிட்டர்ன் கிடைக்கலாம். இப்படி தான் உங்களோட கம்பெனியோட உங்களுக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. இப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் வந்து 40 வயசு 45 வயசுலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்போ ரிட்டையர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு சின்ன தம்பு ரூல் வச்சுக்கணும். 30 ஆண்டு காலம் வரைக்கும் நான் டெஃபினட்டாக இதுக்கு சேர்ப்பேன், அதுக்கப்புறம் நான் ரிட்டையர் ஆவேன் அப்படின்லாம். இப்போ நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க, நீங்கள் உங்கள் ரிட்டையர் ஆகிற ஏஜ் 23 வயசுல ஆனீங்கன்னா நீங்கள் 30 வருஷம்னா 53 வயசுல ரிட்டையர்மெண்ட் டிசைட் பண்ணிட்டீங்க. இப்போ ரிட்டையர்மெண்ட் டிசைட் பண்ண அப்புறம் எனக்கு வேணும் எனக்கு பணம் எப்படின்னப்போ நீங்கள் எவ்வளோ பணம் உங்கள்கிட்ட இருக்கும், 8,74,00,000 இருக்கும். சரி, இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஒர்க்கிங் எல்லாம் அப்படியே கொடுக்க சொல்கிறேன். அப்போ நீங்கள் பொறுமையாக எடுத்து பார்த்தீங்கன்னா, பிகாஸ் பெரிய நம்பர் பேசுகிறோம். 10,000 ஸ்டார்ட் பண்ணி நம்ம எங்கே போய் நிற்கிறோம், 30 வருஷம் கழிச்சு 1,54,000 சேவ் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் பெரிய நம்பர். இது எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன், டவுன்லோடபிள் வெர்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி பொறுமையாக என்னென்னு பார்த்துக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்துடும். அப்போ நம்ம 8,74,00,000 நம்ம தான் ரிட்டையர் ஆகிற வயசுல கரெக்டாக சேர்த்துட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம், அன்னைக்கு இந்தியா வந்து ஒரு பெரிய கண்ட்ரியாக வளர்ந்துடும்.
அன்றைக்கெல்லாம் விலைவாசி விகிதம் குறைஞ்சி போயிடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கண்ட்ரி எப்போ பெருசாக இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிரும். அப்போ நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆன அப்புறம் ரிட்டர்னும் குறைஞ்சிடலாம். இப்போ நீங்கள் சோராயமாக என்ன பண்ணணும், ஒரு 6-7% ரிட்டர்ன் ஆன பணத்துலேருந்து ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணால் கூட நீங்கள் வருஷத்துக்கு நம்ம இருக்கிற கார்பஸ்லேருந்து ஒரு 4.5 லட்ச ரூபாய் 4.5% ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். 4.5% நீங்கள் ரிட்டர்ன் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்கன்னா 39 லட்ச ரூபாய் நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க. அது மந்த்லி எடுத்தால் 3,28,00,000 3,28,000 வந்துடும். அப்போது உங்களோட ஆசை வந்து 3 லட்ச ரூபாய் பென்ஷன் கிடைச்சா போதுன்னு. இப்போ நம்ம கொடுத்துருக்க சொல்யூஷன் எவ்வளோ, 3,28,000 ரூபாய். ஏன் சார் இவ்வளோ 3,28,000 ரூபாய் நான் ஜாஸ்தி ஸ்டார்டிங்கில் ஏன் 4.5% எடுக்கணும், இதை ஜாஸ்தி நான் எடுக்கக்கூடாதா? ஏன் எடுக்கக்கூடாதுன்னா நம்மளுக்கு தெரியும் விலைவாசி ஏற்கனவே வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 10,000 சேர்க்குறீங்க, கடைசியில் எவ்வளோ சேர்க்குறீங்க, 1,50,000. ஏன் அதனால பண்ணுறீங்க, உங்களுக்கு விலைவாசி ஏறினதுனால உங்களுக்கு சம்பளமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சம்பளம் இன்க்ரீஸ் ஆனோடனே மாதம் கொஞ்சம் சேர்க்கறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம ரிட்டையர் ஆகிற பணம், எனக்கு ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு 3 லட்சம் வேண்டாம், 62 வயசுல இதே 3 லட்சம் தான் சர்வே ஆக முடியுமா? இதே பணம் 3 லட்ச ரூபாய் 72 வயசுல சர்வே ஆக முடியாது. அப்போ நம்ம இன்ஃப்ளேஷன் வேணும். இப்போ அந்தந்த வயசுல என்னென்ன இன்ஃப்ளேஷன் இருக்கோ 2%. இப்போ மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் 2% இருக்கு. சில இன்னொரு கண்ட்ரியில் பார்த்தா 3% இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ பென்ஷன் ஃபர்ஸ்ட் ரிட்டையர் ஆன 53 வயசுல 3 லட்ச ரூபாய் ட்ரா பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் எவ்வளோ ட்ரா பண்ணும், இப்போ 3% இன்ஃப்ளேஷன் வச்சுக்கோங்க, 3% இன்ஃப்ளேஷன் போட்டு ட்ரா பண்ணோம், எவ்வளோ ட்ரா பண்ணோம், 3,09,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம். அப்போ 4% இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்கும், 3,12,000 ரூபாய். அடுத்த வருஷம் என்ன பண்ணோம், 3,12,000 பார்த்தது, அதுக்கு ஒரு 4% இன்வெஸ்ட் பண்ணோம். அப்போ 3,22,23,000 ரூபாய் வரும். இப்படியே வருஷம் உங்களோட பென்ஷன் தொகை இன்க்ரீஸ் பண்ணே போகணும். அப்படி போயினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக ரிட்டையர்மெண்ட் ஒர்க்கில் வாழலாம். இல்லாட்டி என்ன ஆகும், 70 வயசு 72 வயசுல உங்கள்கிட்ட பணம் எல்லாமே காலி ஆகிடும். அப்புறம் என்ன ஆகும் பிரச்சனை. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 3 லட்ச ரூபாய் வித்ட்ரா பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு செலவே 2 லட்ச ரூபாய் தான் செலவாகுது, இல்லை 2,4 லட்ச ரூபாய் செலவாகுது அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ மீதி பணம் என்ன பண்ணும், ரீஇன்வெஸ்ட் பண்ணிடணும். இல்லாட்டி ட்ரா பண்ணுறத 4.5% பதிலாக 4% ட்ரா பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ பண்ணணும், நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது தான் பண்ண முடியும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ராட்டஜி 4.5% நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்கன்னா உங்களால் 3 லட்ச ரூபாய் மாதம் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இதுதான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் நாள் போக நீங்கள் ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் ஒன்று பண்ணிட்டோம், ஒரு டெம்ப்ளேட் ஒன்று போட்டாரு, இவங்க அடியிலே போட்டாங்க, டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிட்டோம், இதே நம்மளுக்கு போதாது. ஏன்னா நீங்கள் எவ்ரி இயர் உங்களோட முதலீடை வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கணும், மானிட்டர் பண்ணால் தான் நம்ம போகணும். இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு மாமரம் செடி வச்சிடுறோம், பார்க்குறோம், ஒரு 3 மாதம் ஆகுது, பெருசாக வளரல, பிடுங்கி பக்கத்தில் வைக்கிறீங்க, இன்னும் பெருசாக வரல, பிடுங்கி பக்கத்தில் வைக்கிறீங்க, இப்படியே பிடுங்கி 4 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் செடி அப்படியே வச்சு வளர விட்டுருப்பார், பெருசாக இருக்கும். இப்போ முதலீடுகள் வந்து 3 மாதம் 6 மாதம்லாம் நம்மளால் எவாலுவேட் பண்ண முடியாது. 2-3 வருஷம் அலோவ் பண்ண தான் எவாலுவேட் பண்ணணும். அதுவாக தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை என்ன பண்ணணும், இப்படி நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்ரி இயர் மானிட்டர் பண்ணுறோம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்கீம்ஸ்லாம் கரெக்டாக போயிருக்கா. இப்போ நம்ம சொல்லிட்டோம் 60% ஈக்விட்டி ஸ்கீமு, 20% டெட்டு, இல்லை 70% ஈக்விட்டி ஸ்கீமு, 20% டெட்டு, 10% கோல்டு. நம்ம முதலீடு பண்ணியிருக்கோம், லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, மல்டி கேப்பில் இது முதலீடு பண்ணியிருக்கோம். இந்த முதலீடுலாம் கரெக்டாக போயிட்டு இருக்கா, நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்கீம்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் டெய்லிலாம் பார்க்கவே தேவையில்லை. டெய்லி பார்த்தீங்கன்னா மாமரம் கதையாயிடும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ரிட்டர்ன் எதிர்பார்க்குறோம், 12% 13% ரிட்டர்ன் எதிர்பார்க்கணும். அந்த ரிட்டர்ன் அதில் வரலையா, வரலன்னா நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி மாற்றணும், இல்லை ஃபண்டு அண்டர் பர்ஃபார்ம் பண்ணணும்னா ஏன் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுது, இதை நம்ம பார்த்தால்தான் நம்மளுக்கு ஒரு ஃபண்டு அண்டர் பர்ஃபார்ம்னா அடுத்த வாரமே, அடுத்த மாதமே, அதுக்கு அடுத்த வருஷமே மாற்ற முடியாது. 4லேருந்து 6 குவார்டர் பார்க்கணும் நம்ம அந்த ஃபண்டு ஏன் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறான்னு. சில நேரங்கள் என்ன பண்ணும், மார்க்கெட் டல்லான மார்க்கெட்டில் 4 குவார்டர்லேயே டிசிஷன் எடுக்க முடியாது. நீங்கள் இன்னும் 2 குவார்டர் 3 குவார்டர் தள்ள வேண்டியது. அப்போ 1-2 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்து நம்மளுக்கு அப்போது ஒரு முதலீடு பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அ சைல்ட்ஸ் பிளே. இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஒரு விஷயம். எப்படி நம்ம குழந்தைங்களை வந்து குழந்தைய பிள்ளைத்து ஆளாக்கி பெருசாக்கி 20-25 வயசு வரைக்கும் அவங்களை சப்போர்ட் பண்ணி வளர்த்து விட்றோமோ, முதலீடு கூட அப்படி நம்ம குழந்தை மாதிரி தான். அது நீங்கள் அப்படியே டிசிஷன் எடுக்க முடியாது. அதை நீங்கள் கூடயே இருந்து வளர்த்துனே வந்தீங்கன்னா அது வளர்ந்து அது உங்களை காப்பாற்றும். எப்படி நீங்கள் உங்கள் குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்கிட்டீங்கன்னா உங்களை பிற்காலத்தில் சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்படிதான். அது குழந்தையா இருக்கும்போதே நீங்கள் கூட வளர்த்தாக்கினா நீங்கள் வயசான காலத்தில் அது பெரிய ஆளாக வளர்ந்துருக்கும். அது உங்களோட ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்டார்ட். அப்போ நீங்கள் ஒரு முதலீடு பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு இந்த மாதிரி ஒரு பொறுமையான ஒரு முதலீடுல பண்ணினே வந்தால் பரவாயில்ல. நிறைய யங்கர் ஜென்ரேஷன் எங்கள்கிட்ட வராங்க, அவங்களாம் கேட்குறாங்க, 1 வருஷத்துலேயே இது நல்லா வளரலையே, 2 வருஷத்துலேயே நல்லா வளரலையே. இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் 23 வருஷம் கழிச்சு தான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க. 2ஆவது வருஷம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தீங்க, சின்ன ஆளாக. அப்போ உங்களோட முதலீடு குழந்தையா நினச்சி அதை பாவிங்க. ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர் ஆகி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். திஸ் இஸ் சுரேஷ் பார்சாதி, சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர், பார்ட்னர் myassetsconsolidation.com, சைனிங் ஆஃப். இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்து இங்கே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபைனான்ஸில் போட்டுனே இருக்காங்க.
பார்த்துட்டே இருங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை உங்களுக்கு அவங்க எடிட்டர் பார்த்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. சுரேஷ் பார்த்தா சைனிங் ஆஃப்.